அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். உறவு என்றவுடன் நாம் பெரிய பட்டியல் போட வேண்டிய அவசியமில்லை. நம் கண்முன்னே வருவது உறவு என்றாலே தாய் தானே. தாயை பற்றி சொல்லுங்கள் என்றால் உடனே ரவிக்குமார் எழுதிவிடுவார் ஆசிரியர். தனக்காக சமைக்க தெரியாதவள் தாய். தமிழ் நஞ்சரிடம் கேட்டால் தந்தை, தனக்காக சம்பாதிக்க தெரியாதவன் தந்தை. என் தங்கையிடம் கேட்டால் சொல்லுவார் அக்கா தங்கை என்பது சாமி கொடுத்த வரம். அப்ப தாய் மாமா அத்தை யார் என்று கேட்டால் காளிதாஸ் சொல்லுவார் அது தொப்புள் கொடி உறவு. நாங்கள் ஒப்பனை செய்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய வழக்கறிஞரிடம் கேட்டேன், அண்ணன் தம்பி உறவு என்ன மகிமை என்று. சார், அது நாம் குடித்த தாய்ப்பாலின் எச்ச சொச்சம் அல்லவா என்றார். அப்போது பங்காளி யார் என்று கேட்டேன். உடனடியாக எல்லோரும் சொன்னார்கள், வாழ்க்கை என்கின்ற வண்டி சக்கரம் ஓடுவதற்கே அச்சாணி பங்காளிகள் தான் என்றார். இதற்கு மேல் உறவுகளை பற்றி பெரிய பட்டியல் போட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே இந்த குடும்ப உறவுகளினுடைய ஏற்றமா ஏமாற்றமா என்கின்ற இந்த தலைப்பை நான் விவாதிப்பதற்கு முன்பு, எப்போதுமே ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்பதால் தமிழ் சமூகத்திற்கு ஒரு 3 புத்தகங்களை மட்டும் அடையாளப்படுத்திவிட்டு இவர்களை அறிமுகப்படுத்த வேண்டுகின்றேன். புகழ்வாய்ந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர் முத்துக்குமாருடைய அணிலாடு 3 ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அடுத்த தலைமுறை படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் உறவுகளின் உன்னதத்தை சொல்வது. அடுத்து எங்களுடைய ஐயா தமிழருவி மணியனுடைய அன்பிறந்த தவமில்லை என்கின்ற புத்தகத்தில் ஒரு 60 பக்கங்கள் குடும்பங்களை கோவிலாக்குவது எப்படி என்று உறவுகளின் மேன்மையை பற்றி எழுதியிருக்கிறார். அடுத்து சொல்வேந்தர் அவர்கள் வேதாத்ரி மகரிஷியை மையப்படுத்தி உறவுகள் மேம்படுத்த என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம். எப்படி நாம் ஈகோவை ஈகோ என்று சொல்ல வேண்டும் என்று மனித உறவுகளை மையப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதையே, வாசிப்பை கூட இந்த தேசத்தில் நேசிக்க வேண்டும் என்பதை சுதந்திர தின செய்தியாக உங்களுக்கு சொல்லி பட்டிமண்டபத்தில் முறைப்படி இந்த 6 பேரையும் அறிமுகம் செய்ய ஆசைப்படுகின்றேன். இந்த பக்கத்திலே பார்க்கின்றேன், குடும்ப உறவுகள் ஏற்றமே என்று பேசுவதற்கு, ஏறி பாடுவதற்கு நல்லாசிரியர் ரவிக்குமார் வந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து சிந்தனை சிற்பி கடலூர் தந்த பொக்கிஷம் கவிஞர் காளிதாஸ் வந்திருக்கிறார். அடுத்து உட்கார்ந்திருப்பவர் பட்டிமண்டபத்தினுடைய நல்ல தங்கா யார் என்று கேட்டால் இந்த சமூகம் கைகூப்பி சொல்லும் என் தங்கை மலர்விழி என்று. அந்த 3 பேரும் ஏற்றத்திற்கான அணிகளை ஏற்றம் செய்ய வந்திருக்கிறார்கள். இல்லை, குடும்ப உறவுகள் ஏமாற்றமே என்பதை திருவள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் ஷெல்லியையும் ஆண்டன் செக்காவையும் சிலப்பதிகாரத்தையும் கம்பராமாயணத்தையும் படித்துவிட்டு நீதிமன்றங்களுக்கு போகக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தம்பி அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து இருக்கிறவரை நீங்கள் எல்லாம் டிவியில் உத்து பார்க்கணும். சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பதில் தமிழகத்தில் தமிழ் நஞ்சனுக்கு என்று தனி இடம். அதனால் மக்கள் அவருக்கு தன்னஞ்சில் இடம் கொடுத்திருக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய அன்பு தங்கை அன்னலக்ஷ்மி சில பேரை பார்த்தவுடன் நமக்கு கைகூப்பி வணங்க செய்யும். பட்டிமண்டபத்தில் பாலிட்டிக்ஸ் பண்ண தெரியாத ஒரு பெண்மணி இவர். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது பெரிதல்ல. இந்த 2 தங்கைகளும் இந்த மேடைக்கு கிடைத்ததற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர்களை எங்களுடைய மனதார தமிழாக வணங்கி வாழ்த்தி, இந்த 6 பேரும் இன்றைக்கு சுதந்திர தினத்தில் அறுசுவையை படிக்க இருக்கிறார்கள். பட்டிமண்டபத்தில் யதார்த்த கருத்துக்களை பதார்த்தமாக பரிமாறுவதற்கு யதார்த்தமாக ரவிக்குமார் வருகிறார். அகிலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இதயபூர்வமான விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் இதயம் நிறைந்த பேச்சாளர்களுக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது நம் தமிழ் பாட்டன் கணியன் பூங்குன்றனாருடைய வைர வரி. இந்த உலகத்தில்
உறவை ஒப்பந்தமாய் பார்க்கின்ற அயல் நாட்டவர்களுக்கு மத்தியில், உறவை ஒப்பந்தமாய் பார்க்கிற அயல் நாட்டவர்களுக்கு மத்தியில் உலகையே உறவாய் பார்த்தவர்கள் நம் தமிழர்கள் என்பதுதான் பெருமைக்குரிய செய்தி. ஏற்றமில்லாமல் போனால் உறவுகளை உன்னதமான பாடுபொருளாக ஒரு கவிஞன் பாடியிருப்பானா? ஏற்றமில்லாமல் போனால் உறவுகளை உன்னதமான பாடுபொருளாக கவிஞன் பாடியிருப்பானா? நடுவர் அவர்களே, உறவு என்பது வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இல்ல. நடுவர் அவர்களே, உறவு என்பது வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இல்லைங்க. வாழ்க்கையின் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸே நம்முடைய உறவுகள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யார் ஒருத்தருடைய மொபைலை வேணாலும் நீங்க வாங்கி பாருங்க, எல்லா உறவுகளையும், நண்பர்களை கூட அவர்களுக்குரிய செல்ல பெயர்களோடு பதிவு செய்திருப்போம். ஆனால் 2 உறவுகளை மட்டும்தான் பெரும்பாலும் பெயர்களாக அல்லாமல் உறவுகளாகவே உயிராக பதிவு செய்திருப்போம். அம்மா என்பதையும் அப்பா என்பதையும் அப்படியே பதிவு செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த உறவுகள் ஏற்றம் மட்டும் தரவில்லை. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கான வரவேற்புரையை எழுதியதே அந்த உறவுகள் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நீங்கள் இப்பொழுது கவியரசர் கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழாவினை பார் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கவியரசர் கண்ணதாசன் தன் மனைவி பொன்னம்மாள் அவர்களோடு வாழ்ந்த அந்த 25 ஆண்டு கால வாழ்க்கையை குறித்து பொன்னம்மா என்கிற தலைப்பிலே ஒரே ஒரு கவிதையை விகடன் இதழிலே எழுதினார். பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள் என்று அந்த கவிதை தொடங்கும். அந்த கவிதையில ஒரு 4 வரி சொன்னார் நடுவர் அவர்களே. மனைவி என்கிற உறவு ஒரு மகத்தான கவிஞனை ஒரு கால கணிதமாக இந்த உலகத்திற்கு எப்படி கொடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை நடுவர் அவர்களே. கவிஞரினுடைய வரிகளே அச்சாணியாய் அறம் கூறுகிறது. பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்காக வாழுகிறேன், தத்தை இவள் என் மனைவி, தாலிக்காக வாழுகிறேன் என்று இந்த உலகத்தையே தன்னுடைய கவி ஆளுமையால் கட்டி போட்ட திரையுலக கம்பன் கவியரசு கண்ணதாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நடுவர் அவர்களே. இது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கண்ணதாசன் அவர்களுடைய காலத்தில் மட்டும்தானா? 1981ஆம் ஆண்டில் 7 பங்குதாரர்களோடு ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது. தொடங்குகிற போது 10,000 ரூபாயை முதலீடு செய்வதற்கு ஒரு மனிதனுடைய கையில் பணம் இல்லை. கணவனுடைய கையில் பணம் இல்லாத போது மனைவியின் கை வளையல் அங்கு பணமாக மாறுகிறது. மனைவியினுடைய கை வளையல் அங்கே பணமாக மாறுகிறது. வேறு யாரும் இல்லை நடுவர் அவர்களே. உலகத்தின் தலை சிறந்த மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றான இன்ஃபோசிஸ் என்கிற அற்புதமான நிறுவனத்தை கட்டியமைத்த திரு மரியாதைக்குரிய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள், அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஏற்றத்திற்கு காரணமாக இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூட முதியோர் காதல் பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அது சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நடுவர் அவர்களே. அழகை பற்றி யோசிக்கக்கூடிய காதல் உணர்வு, தோற்றங்கள் மாறிப்போகும், தோல் மீற மாறிப்போகும், கொண்ட அன்பு உணர்வு என்றைக்கும் மாறாதும். நீங்க அதை பாரதிதாசன் அழகு எழுதினாரு. அவள் எது இன்பம் என்று கேட்டால் ஒரே வரியில் விடை சொன்னால் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கின்பம். அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கின்பம்னாரு நடுவர் அவர்களே. சதுரங்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ராணிகள் சாய்ந்து விட்டால் ராஜாக்களுக்கு மதிப்பே இல்லை என்பதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் இல்லாம உறவுகளே வேண்டாம்னு போர்க்கொடி தூக்குவதற்காக உறவுகளை உதறித்தள்ளிய ஒரு 3 கூட்டணி அமைச்சு அங்க வந்திருக்காங்க. நீங்க இப்படி பேசுறத பார்த்தா சகாரா பாலைவனத்துக்கு போனா கூட சர்வே ஆயிடுவீங்க. மனைவி இருக்கின்ற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு யோசிப்போம். மனைவி என்கிற ஒருத்தி இல்லாமல் போனால் எங்கு சாப்பிடலாம் என்கிற நிலைதான் பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு சொன்னா அதையும் கண்ணதாசன் பதிவு செய்தார்.
தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை என்று எழுதினார் பாருங்கள். உறவுகளினுடைய உன்னதத்தை, மேன்மையை இதில் தெரிந்து கொள்ளலாம் நடுவர் அவர்களே. சமீபத்தில் அமரன் ஒரு படம் வந்ததுங்க. மரியாதைக்குரிய ராணுவ வீரர், ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை ரொம்ப கம்பீரமா அதில் எடுத்திருப்பாங்க. அது ஒரு திரைக்காவியமாகவே நம்மால பார்க்க முடியல. தேசப்பற்றுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஓவியமாகத்தான் அந்த திரைப்படத்தை நம்ம பார்த்தோம். அதுல என்ன தெரியுங்களா, கடைசியாக அந்த மேஜர் வீர மரணம் அடைந்த போது அவருடைய பதக்கங்களை அதை அப்படியே அவங்களுடைய மனைவி கையில கொடுக்கிற போது கணவனை இழந்த பரிதவிப்பு ஒருபுறம், இந்த தேசத்திற்காக ஒன்றை நாம் கொடுத்திருக்கிறோம் என்கிற நிறைவு ஒருபுறம் என்கிற தன்மையோடு அந்த மனைவி அவள் பார்ப்பதை போல ஒரு காட்சி எடுத்திருப்பார் நடுவர் அவர்களே. ஒரே வரியில் சொல்லலாமா, வந்தால் கணவன் தேசிய கொடியை மார்பில் குத்தி கொண்டு வருவார், இல்லை என்று சொன்னால் தேசிய கொடியை அவர் மார்பு மீது போர்த்தியபடிதான் அனுப்புவார்கள் என்று தெரிந்தும் கூட எத்தனையோ மனைவிமார்கள் எல்லையிலே போராடுவதற்காக தங்கள் கணவன்களை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், வீட்டில் அவர்கள் ஏற்றமாக இருக்கின்ற காரணத்தால் தான் நாட்டை அந்த வீரர்கள் ஏற்றமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை நடுவர் அவர்களே. நீங்க இதெல்லாம் சுதந்திரத்திற்காக, தேச நலனுக்காக 1000 சொல்லலாங்க. ஒரே ஒரு உறவு நடுவர் அவர்களே, தாய் என்கிற உறவு குறித்து நீங்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற போதே சொன்னீர்கள். பெத்த மகளுடைய பாதுகாப்புக்காக ஒரு தாய் என்ன செய்வாள்னு கேட்டா என்ன வேணாலும் செய்வாள் என்பதை ஒரு தாயினுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தி இருக்கு. என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே, ஒரே மகள், கணவன் இறந்து விட்டான், 20 வயது பச்சிலம் குழந்தையாக பெண் குழந்தையை இந்த சமூகத்தினுடைய பாலியல் சீண்டல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்திலே எத்தனையோ கழுகு பார்வையிலிருந்து தன் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு பெண்மணி என்ன செய்தால் நடுவர் அவர்களே, பேச்சியம்மாள் என்கிற தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு முத்து என்கிற பெயரில் ஆணாகவே 40 ஆண்டு காலம் ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்கிறாள் இந்த சமூகத்தில் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, உறவு என்ன செய்யும் என்று கேட்டால் எதை வேண்டுமானாலும் செய்யும் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். இன்றைக்கும் நான் வியர்வை சிந்தாமல் வாழ்வதற்கு காரணம் ஒரு காலத்தில் என் அப்பன் எனக்காக சிந்திய வியர்வைதான் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அந்த உறவுகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இல்லை என்பதை சொல்லி நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் ஆசை என்று எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. என்ன தெரியுமா, அதிகபட்ச ஆசை என்பது வேறொன்றுமில்லை நடுவர் அவர்களே, நமக்கு என்ன ஆசை என்று கேட்க அருகில் ஒரு உறவு இருப்பதுதான் எல்லோருடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கும் என்று சொல்லி, அந்த உறவுகளால் தான் மனித குலம் ஏற்றம் பெறுகிறது, ஒருபோதும் ஏமாற்றம் பெறுவதில்லை என்று சொல்லி விடுதலை திருநாளில் உங்களின் தீர்ப்புக்காக ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தர் பேச்ச பட்டிமன்றம் நடுவர் என்ன பண்ணுவார், பேசினோன்னு ஒரு கருத்தாக சொல்லுவார். இப்போ ரவிக்குமாருக்குன்னு என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஆடியன்ஸுக்கும். என்ன, அடிக்கடி பட்டிமன்றத்தில் இவரை மாதிரி பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படலாம். ஒரு அணியை எடுத்து பேசும்போது நான் பட்டிமன்ற பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன், ஏதோ இவர்களை குஷிப்படுத்துவதற்காக இல்லை. பட்டிமன்றம் பேசுகிறவங்க யாரும் அவர்களை நினைவுபடுத்துறதில்லை. ஒரு காலத்தில் ஆவா ராஜகோபாலன், அறிவொளி, சத்தியசீலன், நமச்சிவாயம், தாக்கு சுப்பிரமணியன், தா ராஜாராம், பேராசிரியர் ராமச்சந்திரன், புலவர் காந்திமதி அம்மா, இளம்பிறை மணிமாறன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கு எப்படி இவருக்கு தகுதின்னு பார்த்தா, இவரை உருவாக்கிய உறவு ஆசிரியரையே அப்பனாக நினைத்து வழிபட்டார் பேராசிரியர் பா நமச்சிவாயத்தினுடைய அடிவொற்றி அந்த அணியில் பேசிய பழ முத்தப்பன் சார் இவருடைய ஆசிரியர். மேலைச்சிவபுரி கல்லூரியில் முறையாக தமிழ் படித்து பெரிய PhD ஸ்காலர். அவர் பேசாத நாள் இல்லை.